நண்பர்களே! இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெட்டிங் டைட்டில் தான் பார்க்க போறோம். இந்த டைட்டில் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன். நீங்க அத பார்த்து உங்களுடைய பிக்சர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் இல்லன்னா வீடியோ சரிங்களா? இந்த ஃபோல்டர்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வெட்டிங் டைட்டில் வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, நியூ வெட்டிங் அப்படின்னு. இதுதான் ப்ராஜெக்ட்டு. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு பிரீமியர் ப்ரோல ஓப்பன் ஆயிடும். இப்போ நமக்கு பிரீமியர் ப்ரோல டைரக்ட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த வெட்டிங்க்கான டைட்டில். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, லேக் ஆகுற மாரி தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதில ரெண்டர் எதுவுமே பண்ணாம இருக்கேன். இந்த ஃப்ரீ ரெண்டர் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ளே பண்ண ஸ்மூத்தா இருக்கும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து நெறைய ஃபைல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ப்ரிவ்யூ குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத லோல மாத்துனீங்கன்னா, பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டா பார்த்தீங்கன்னா, ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து ஃப்ரீ ரெண்டர் குடுத்துருக்கேன். ரெண்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. மார்க் பண்ணிட்டு என்டர் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, அத வந்து ரெண்டரிங் பண்ணி வச்சுரும். ரெண்டரிங் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க கிரீன் டிக் விழும். இங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. இது வந்து கிரீன் டிக்கா மாறும். இந்த மாரி ரெண்டர் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், நல்லா ஹை குவாலிட்டில ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்மூத்தா பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. மியூசிக் இல்லாம வச்சிருக்கேன். மியூசிக் உங்களுக்கு தேவையான மியூசிக்க நீங்க வந்து என்னன்னா ஆட் பண்ணிக்கலாம். வெட்டிங் செரிமனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கப்பிள் நேம் வரும்னு நெனைக்கிறேன். கப்பிள் நேம் இல்லன்னா டேட் வரும். கப்பிள் நேம் வருது. நேம நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. இந்த 2 பிக்சர எப்படி ரீப்ளேஸ் பண்றதுங்கிறத நான் சொல்லிர்றேன். நீங்க உங்க பிக்சர ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா, நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் ஏதாவது வைக்கணும்னா கூட டைரக்ட்டா இதில வீடியோ ஃபுட்டேஜ கொண்டு வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? டன். இப்போ நம்ம இத எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் அப்படின்னு இருக்கா? இது உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் இந்த மாரி குடுத்துருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இது ஃபர்ஸ்ட்டு இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃப்ரேம் 1 இந்தா இருக்கு பாருங்க. ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3, ஃப்ரேம் 4 இந்த மாரி உங்களுக்கு வந்து 4 ஃப்ரேம் இருக்கிறதுனால 4 லேயர் இருக்கிறதுனால 4 ஃப்ரேம் குடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த பிக்சர் வந்துரும். இதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பிக்சர உள்ள லோட் பண்ணிக்கிறேன். இது வேற டிஃபரெண்ட் பிக்சர். இந்த பிக்சர இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்சர செலக்ட் பண்ணிட்டு, ஆல்ட் பட்டன அழுத்தி இங்க ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிடும். ஆனா ரீப்ளேஸ் ஆனதும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிக்சருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சில பிக்சர் கார்னர்ல வச்சு எடுத்திருப்பாங்க. சில பிக்சர் சென்டரா எடுத்திருப்பாங்க. இத எப்படி சரி பண்றதுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, எஃபெக்ட் கண்ட்ரோல் போணும். இங்க உங்களுக்கு இந்த ஒப்பாசிட்டிக்கு கீழ பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாஸ்க்க உங்க தேவைக்கு ஏத்த மாரி ஃபர்ஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்க. இப்போ பிக்சர் கிளியரா தெரியுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த வெளியில ஒரு கிளிக் பண்ணிட்டு, லேயர கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், லேயர இந்த மாரி மூவ் பண்ணி கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கணும், சென்டரா வந்து வச்சுக்கணும். கண்ட்ரோல் பட்டன அழுத்துனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் கரெக்ட்டா கெடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்றேன், கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இத சென்டரா வச்சுக்கிறேன். ஒரு வேள வைக்க கரெக்ட்டா ஃபிட் ஆகலனா, நீங்க இத இந்த இந்த மேல இருக்கக்கூடிய பொசிஷன் இத அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ணிக்கிடுங்க. வச்சாச்சா? இப்போ நம்ம வந்து இதில போய் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும், அழகா பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் ஆயிருக்கும். பாருங்க, ரீப்ளேஸ் ஆயிடுச்சா? 2 பிக்சர் அழகா மாறிடுச்சா? டன். அடுத்து 2ண்ட்ல இருக்கிறது. இதே போல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணணும். ஃப்ரேம் போங்க. 2ண்ட் ஃப்ரேம டபுள் கிளிக் பண்ணிட்டு, நீங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த லேயர நம்ம ரீப்ளேஸ் பண்ண இந்த பிக்சர ட்ராக் பண்ணி ஆல்ட் பட்டன அழுத்திட்டு விடணும். அப்ப தான் ரீப்ளேஸ் ஆகும். இது பிக்சர் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. பட் வந்து பிக்சர் ரொம்ப பெருசா தெரியிற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே தான். பிக்சர் வந்து கரெக்ட்டா இருக்கு. அப்ப 2வது ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மாறிடும். 2வது ஃப்ரேம் இல்லாம 3க்கு மாத்தியிருக்கேன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இந்த மாரி ஒண்ணு ஒண்ணுக்கும் நீங்க மாத்துனீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும். 3க்கு 2வது ஃப்ரேம வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த 3வது லேயர்ல தூக்கி வச்சிருக்கேன். அதனால தான் இங்கே மாறியிருக்கு. அடுத்து இந்த 3வது ஃப்ரேம் இருக்கு பாருங்க. இத நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா வருது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லேண்ட்ஸ்கேப் பிக்சர வைக்கணும். இல்லனா இத எடுத்து வச்சுட்டு மாஸ்க்க ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா? அதாவது ஒரு இமேஜ் வந்து ஜூம் ஆயி வந்துகிட்டு இருக்கும். இங்க ஒண்ணு வந்து காயின் மாரி சுத்திக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். பின்னாடி இந்த பேக்கிரவுண்ட் எல்லாமே இந்த ஃப்ளவர் எல்லாமே என்னாகும் வெக்டர்ல நமக்கு வந்து அந்த அனிமேஷனோட வந்துரும். சரிங்களா? இதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இத எப்படி மாத்தி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்ட்டேன். நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா?